ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 13வது வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிறீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு, அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்றார். புறஜாதி மக்கள் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய தேவாலயத்திலே ஆடு மாடுகள், புறாக்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்து வந்ததுனால, அவர்கள் தேவனை தொழுது கொள்ள தடையாக இருந்ததுனால ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு, அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்றார். தேவன் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே வாசம் பண்ண விரும்பி, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கர்த்தர் சொன்னார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிற தேவன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே உலாவுகிற தேவன். மனுஷருடைய கரங்களாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே கர்த்தர் வாசமாய் இராதபடி அவருடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் என்று அறியாது இருக்கிறீர்களா என்ற வசனத்தின்படி நம்முடைய சரீரமாகிய அவருடைய ஆலயத்திலே கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுகிறார். நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுகிறார். இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயம், அவருடைய ஜெப வீடு. தேவன் தங்கி இருக்கிற இடம் ஜெப வீடு. ஒருவேளை தேவன் அந்த ஸ்தலத்தில் இல்லை என்றால் அது கள்ளர் குகை. நாம் யாரை தங்க அனுமதித்து இருக்கிறோம்? தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணினால் இது தேவனுடைய ஆலயம், ஜெப வீடு. தேவன் தங்க அனுமதிக்காத பட்சத்தில் வேறு எவராவது அந்த இடத்திலே குடியிருந்தால் அது கள்ளர் குகை. நாம் யாரை அனுமதித்து இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, இந்த சர்வலோகத்தையும் படைத்த தேவன், உம்முடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட எங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ண, எங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிற உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவிசாய்த்து எங்களுடைய இருதயத்தின் கதவை திறந்து உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீர் எங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ண எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அனுதினமும் இந்த ஆலயத்திலிருந்து துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் ஏறெடுக்க அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களிலே ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.